அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நேரலையில் இந்நிகழ்வை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனில் பல அம்சங்களை வைத்திருக்கிறான். அதில் சில அம்சங்களில் ஷைத்தானும் நம்மோடு தொடர்புபடுகிறான். ஷைத்தானுடைய அந்த தொடர்பை இயற்கையாகவே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதற்கான தடுப்புகளை அல்லது அதிலிருந்து மீளுகின்ற வழிகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எங்களுக்கு காண்பித்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கொட்டாவி என்று நம்ம சொல்லுவோம். இது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய அம்சங்களில் ஒன்று. பொதுவாக மனிதனுடைய வாய், கண், காது, இந்த மூன்றும் மிக முக்கியமான உறுப்புகள். நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அடிப்படையாக அமைவது இதுவாகத்தான் இருக்கும். ஒரு கண் தீமையை பார்க்கின்ற பொழுதுதான் அந்த தீமையின் பக்கம் நாம் தூண்டப்படுகிறோம். காது தீமையை கேட்கின்ற காரணத்தினால்தான் தீமையின் பக்கம் நாம் தூண்டப்படுகிறோம். அதுபோல இந்த வாய் சரியா இருந்தா நிறைய பிரச்சனை தீர்ந்து போயிடும். சில பெரியார்கள் சின்ன சின்ன பொடிக்கற்களை வாயிலே போட்டுக் கொள்ளுவார்களாம். ஏனென்று கேட்டால் வாய் சும்மா இருக்க மாட்டான். ஏதாவது ஒன்றை போட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா ஏதாவது அதிர வேலை அதிர பாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்கும் என்று சொல்லுவார்கள். இந்த வாய் மிக முக்கியமான ஒன்று. இந்த வாய் பல பிரச்சனைகளை மனிதனுக்கு தோற்றுவிக்கக்கூடியதாக அதற்குள் ஒரு நாவு இருக்கிறது. எல்லோரும் சொல்லுவார்கள், 2 வேலி கட்டி இருக்கான் அல்லாஹ் நாவுக்கு. 1, 2 உதடுகள். அதை மூடினால் மனிதன் சலாமத் பெறுவான். அந்த உதடுகள் 2க்கு உள்ளே பற்களால் அல்லாஹு தஆலா மனிதனுடைய நாவுக்கு வேலி போட்டிருக்கிறான். பற்களால் வேலி போட்டிருக்கிறான். ஏன்னா நாவு 2 வேலி போட்டு பாதுகாக்க வேண்டிய ஒரு உறுப்பாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதன் உறங்கச் செல்லுகின்ற பொழுது, உறங்கி எழுந்த பொழுது, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கும் தயாராகுகின்ற பொழுது, சாப்பிட்ட பிறகு நீண்ட நேரம் உறங்கி எழுந்தால், இப்படியான வேளைகளில் எல்லாம் பல் துலக்கி மனிதன் சுத்தமாக வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. மாடு பிரஷ் பண்றல்ல, ஆடு பிரஷ் பண்றல்ல, ஆனால் மனிதனுடைய பல்லுக்கு என்னமோ அதை பிரஷ் பண்ண இல்லாட்டி அந்த மனிதனுக்கு அது ஒரு துர்வாடையாக மாறிவிடும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டவர்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள், பல் துலக்குதல் என்பது வாய்க்கு சுத்தம் மட்டுமல்ல, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தையும் உங்களுக்கு பெற்று தருகின்ற ஒரு அமலாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். சஹாபாக்கள் யுத்த களத்துக்கு செல்லுகின்ற ஒரு இக்கட்டான சூழலில் கூட இந்த பல் துலக்குவதற்காக மிஸ்வாக்கை விட்டு விட்டு செல்ல மாட்டார்கள். அந்த அளவுக்கு பல் துலக்குறதுங்கிறது மிக முக்கியமான ஒரு அம்சம். சில ஆட்கள் சொல்லுவாங்க, காலையில தான் ஏற்றுக்கிட்டீங்க. அப்படி அல்ல. இஸ்லாம் சொல்லுகிறது, ஒவ்வொரு வக்துக்கும் அந்த பல்லை துலக்குவது, தொழுகைக்காக தயாராகும் பொழுதெல்லாம் பல்லை துலக்கிக் கொள்வது மிக பேணுதலான சுன்னத்துக்களில் ஒன்று. எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
ஒரு மனிதனுடைய வாயில் இருந்து வெளிப்படக்கூடிய அருவருப்பான வாடையை கொண்டு மனிதர்கள் அசௌகரியம் அடைவார்களாக இருந்தால் நிச்சயமாக அதை கொண்டு மலக்குகளும் அசௌகரியம் அடைவார்கள். இப்ப மனிதர்கள் நம்மளுக்கு தெரியும், மலக்குகள் கண்ணுக்கு தெரியுதா? இல்ல. மனிதர்கள் அசௌகரியம் அடையக்கூடிய வாடையாக அது இருக்கும் என்றிருந்தால் கட்டாயமாக மலக்குகளும் அந்த வாடைக்கு அசௌகரியப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், உங்களில் யாராவது பூண்டு சாப்பிட்டால், பூண்டு என்ன பூண்டது? வெள்ளை பூண்டு. பூண்டு சாப்பிட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், எங்களுடைய மஸ்ஜிதுக்கு தொழுகைக்கு எங்களுக்கு கிட்ட வர வேணாம் என்று சொன்னார்கள். ஒரு வரலாற்றின்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை பூண்டு இருக்கிறதே, பூண்டு, வெங்காயம், லீக்ஸ், இந்த 3 வஸ்துக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடவில்லை. ஹராம் என்றில்லை, அதிலுள்ள வாடை பிறருக்கு பிடிக்காது என்பதற்காகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்திருக்கிறார்கள், தனக்கு தடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை. இதில் இந்த 3லும் மருத்துவ ரீதியான குணம் இருக்கிறது. இந்த 3லும் மருத்துவ ரீதியான குணம் இருக்கிறது. மருத்துவத்துக்காக வெள்ளை பூண்டு ஒரு மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியமானது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சாப்பிடவில்லை. ஏன் சாப்பிடவில்லை என்றால் அவருடைய வாடை பிறருக்கு இடைஞ்சலாக அமைந்துவிடும் என்பதற்காக சாப்பிடவில்லை. ஒரு மனிதன் உறங்குகிறான், உறக்கத்தில் அவனுடைய வாயிலிருந்து ஒரு நீர் வடிகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். சாலை நீர் என்றாக்கள் சொல்லுவாங்களே, அந்த நீர் வடிகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது சுத்தமா நஜீசா என்ற ஒரு வாதம் இருக்கிறது. அறிஞர்கள் சொல்வார்கள், அந்த வாயிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த வடியக்கூடிய அந்த நீர் பற்களின் இடுக்குகளில் இருந்து அல்லது முரசிலிருந்து வடியுமாக இருந்தால் அது சுத்தம், நஜீஸ் அல்ல. ஆனால் ஒரு மனிதனுடைய தொண்டை பகுதியில் இருந்து அது வடியுமாக இருந்தால் அது நஜீஸ் என்று சொல்லுவார்கள். பற்களின் இடுக்குகள் என்று வருகின்ற அந்த நீரில் துர்வாடை இருக்க மாட்டாது. ஆனால் ஒரு மனிதனுடைய தொண்டையிலிருந்து வருகின்ற அந்த நீருக்கு துர்வாடை இருக்கும் என்று அடையாளத்தையும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இது ஒரு மனிதனுடைய அந்த வாய் சம்பந்தப்பட்ட மார்க்க சம்பந்தமான விளக்கங்கள். இந்த விஷயத்தில் நாம கொட்டாவி என்று சொல்றது, கொட்டாவி என்ன சொல்றது? தமிழ் தானே, சரியா? இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முக்கியமான செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற கொட்டாவி என்பது எதனால் ஏற்படுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கொட்டாவி என்பது ஷைத்தானிடம் இருந்து உருவாகிறது என்று சொல்கிறார்கள். ஷைத்தான் அங்க இங்க இல்ல, நமக்குள்ளாம் விளையாடுறான். ஷைத்தான் நம்மளுக்குள்ளதான் இருக்கிறான். இப்ப கொட்டாவி என்பது அத்தசாவுபு மினஷ் ஷைத்தானி, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கொட்டாவி என்பது ஷைத்தானில் நின்றும் வருகிறது. உங்களில் யாருக்காவது கொட்டாவி ஏற்பட்டு விட்டால் என்ன செய்யணும்? மேக்சிமம் அதை சமாளிச்சு தடுத்துடணும், வராம தடுத்து கொள்ள வேண்டும். இயன்ற வரைக்கும் அதை என்ன செய்ய வேண்டும்? அதை தடுத்து கொள்ள வேண்டும். ஒன்று அது வராம தடுக்க வேணும். அப்படியே வந்துட்டாலும் ஷைத்தான்ல இருந்து வாரது தானே. இதுக்கு என்ன வலது கையை பாவிக்கிற? அதான் சொல்லுவார்கள், இடது கையை, இமாம்கள் அறிஞர்கள் சொல்லுவார்கள், இடது கையை பாவித்து, அதிலும் உள்ளங்கையை பாவிக்காமல் புறங்கையை பாவித்து அதை தடுக்க வேண்டும். வலது கையை பாவிக்கப்படா.
2 கையையும் பாவிக்கப்படா, உள்ளங்கையை பாவிக்கப்படா. சரியா? இடது கையினுடைய இந்த மேல் பகுதியை, உள்ளங்கை அல்ல மத்த பகுதியை புறம் கை பக்கமாக அதை வைத்து அதை தடுத்து கொள்ள வேண்டும். மாறி கோச்சி ஹோன் அடிக்கிற மாதிரி ஒரு கிலோமீட்டர் கணக்குக்கு கொட்டாவி விடப்படா, சத்தம் வரப்படா. கொட்டாவி விட்டா என்ன செய்யப்படா? சத்தம் வரப்படா. சொல்லக்கிட்ட உங்களுக்கு சிரிப்பா இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஒருவர் இன்ன அஹதக்கும், உங்களில் யாராவது ஒருவர் கொட்டாவி விட்டு ஹா என்ற ஒரு சத்தம் போட்டீங்கண்டா, மரண ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கா வரும் நம்ம கொட்டாவிக்கு. என்ன வரும்? எல்லானுக்கிட்டையும் அதுல ஒரு ஒற்றுமை இருக்கு. 50 பேரும் ஒரே டியூன்ல கொட்டாவி வர்றான். இருமல் ஆளுக்கு ஒவ்வொரு டிசைன்ல வரும், தும்மலும் ஆளுக்கு ஒவ்வொரு டிசைன்ல வரும். இந்த கொட்டாவிக்கு என்னதான் ஒத்துமையே தெரியா? என்ன எல்லாருக்கும் அது ஹதீதிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஹாண்ட வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த சவுண்டோட யாராவது கொட்டாவி விட்டால் லஹிக்க, உங்களோட நண்பன் கடுமையா சிரிக்கானாம். யாரு? ஷைத்தான். நண்பன் என்ன செய்வான்? லஹிக்க, கொட்டாவி விட்டால் அது ஷைத்தானில் நின்றும் உள்ளது. கொட்டாவி விடுகிற பொழுது ஹாண்ட் ஒரு சத்தத்தோடு யாராவது கொட்டாவி விட்டால் ஷைத்தான் அதற்காக சிரித்து மகிழ்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். அப்ப சுன்னத்துக்கள்ல உள்ளது என்ன? முஸ்தஹப்பான சுன்னத்தான விஷயம் என்ன? யாருக்காவது கொட்டாவி வருமாக இருந்தால் என்ன செய்யணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு அல்லாஹ்விடத்தில, ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அப்ப வாயில் உள்ள நல்லது கெட்டது விஷயங்களை ஓரளவு உங்களுக்கு சொல்லி, கொட்டாவி விடுகிற பொழுது நம்முடைய நிலைப்பாடு என்ன? அத்தஸாஉபு மினஷ் ஷைத்தானி, கொட்டாவி என்பது எங்க உள்ளது? ஷைத்தானில் நின்றும் அது வருகிறது. அப்ப கொட்டாவி வர்றதை மேக்சிமம் தடுக்கணும். மாறி வந்தால் நம்முடைய இடது கையினுடைய புறப்பகுதியினால் அதை தடுத்து கொள்ள வேண்டும். அந்த டியூனோட விடக்கூடாது. அது ஹா ஹூ எதுவா இருந்தாலும் சரி, அப்படி சப்தம் வருமாக இருந்தால் ஷைத்தான் நம்மை பார்த்து சிரிக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இப்படியான குட்டி குட்டி செய்திகள், நல்ல விஷயங்கள் நாம் இன்னொரு நாளுக்கு எத்தி வைக்க முடியுமா? முடியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிக்கிறாங்க? என்னுடைய எந்த ஒரு செய்தியாவது நீங்க மக்களுக்கு பிறருக்கு எடுத்து சொல்லுங்க என்று சொல்லிக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? என்ன இருக்கிற இவ்வளவு பேருக்கு சொல்றோம், இதுவே பெருசி. இது நம்ம ஆளுக்கு 1 2 3 பேருக்கு இந்த செய்திகளை ஹதீதோட சொல்லக்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. இப்படித்தான் நீங்க இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லும் பொழுது அந்த மார்க்க அறிவை, மார்க்க ஒழுங்குகளை, மார்க்க விழுமியங்கள், பண்புகளை பிறருக்கும் சொல்லிக் கொடுத்த நன்மை நம்மளுக்கு வரும். மட்டுமில்ல, நம்ம ஒரு ஆளுக்கு சொல்லிட்ட மட்டும் வைங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெக்கம் வரும். நம்ம இன்னொரு ஆளுக்கு சொல்லியிருக்கிறோம், நாமளே அப்படி கொட்டாய விடலாமா, நாம அவருக்கு இப்படி சொல்லிக்கிறோம், நாமளே அதை செய்யலாமான்ற வெட்கம் நம்மளுக்கு ஏற்பட்டு விடும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயங்களிலும் ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் வியாபார தளத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறீர்களா? ஹைடெக் நிறுவனம் இதற்கான சிறந்த தீர்வுகளை வழங்குகிறது. உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும். அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் SMS அனுப்பப்படும். நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம். மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஹைடெக், உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம். 142 மெயின் ஸ்ட்ரீட், கல்முனை 0
7735366756. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது ஹைடெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் போஜி சிம் டுவல் லென்ஸ் 3 வியூ சோலார் கேமராக்களையும், போஜி சிம் டுவல் லென்ஸ் 3 வியூ கேமராக்களையும், போஜி சிம் டுவல் லென்ஸ் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். சிசிடிவி கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம். இப்போதே அழைக்கவும். ஹைடெக், உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம். 142 மெயின் ஸ்ட்ரீட், கல்முனை 07735365756.